திவாகர் அளவு சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணி காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களே தவிர, திவாகர் மாதிரி நான் நடிப்பு, அரக்கன் நடிப்பு இந்த மாதிரி யாருமே பேர் எடுக்கல. அந்த மாதிரி அவங்க ரெகக்னேஷன் கிடைக்கல. டயலாக் டெலிவரிலாம் கஷ்டம் தான், படத்துக்கு போனால் கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஸோ என்ன மாதிரி நல்ல ஆட்களும் சோசியல் மீடியாவில் அடையாளம் காட்டுது. அப்போ எல்லாரையும் அதுக்கு தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடியே நடிகர். நானே கதை எழுதி நடிக்க தெரியாதவனா நடிக்க வைக்கிற ஜாம்பவான் கண்ணு. ஓகேவா? நடிக்கவே தெரியாதவனா இழுத்து போட்டு ஸ்டேஜ் ஏறி பரிசு வாங்கக்கூடிய ஆள் நான். இப்போ நான் 7 பேர் நாடகத்தில் குரூப் செய்கிறேன்னா அதில் 2 பேருக்கு நடிக்க தெரியாது. அவனை நடிக்க வைக்கணும். அந்த மிச்சம் 5 பேருமே சுமாராக இருப்பான். ஏங்கண்ணே இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இன்னொரு டீமை நான் பீட் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். டேரக்டர் மாதிரி வேலை வாங்கி உண்மைதான். டேரக்டர், ப்ரொடியூசர், மேக்கப் நாங்கண்ணே. மேக்கப் நான் தான், காஸ்டியூம் நான் தான். அப்போலாம் நாங்கள் ஸ்கூலில் ரோஸ் பவுடர் வச்சுருப்போம். ரோஸ் பவுடர் வைப்போம். மீசைக்கு வந்து கண்மை இருக்குல்ல, கண்மை எடுத்து மீசை போடுவோம். அது ஏன் கேட்குற, மாறுவேட போட்டி நடக்கும். நம்ம இது இருக்குல்ல, வேப்பங்குளம் எல்லாம் நெஞ்சில் கட்டு ஜும்பாரே ஜும்பரா சும்மா மூஞ்சியில் கறியெல்லாம் அள்ளி பூசி உட்காந்து குதிச்சு போய் பரிசு வாங்குவோம். ஸோ ஓகே பட் நீங்கள் இல்லை அப்போ இந்த மாதிரி திறமையான ஆட்கள்லாம் எங்கே போவாங்க? இப்போ என் ஓன் வாய்ஸு, என் ஓன் டைரக்ட் டெலிவரிலாம் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி ஆட்களை இவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா இன்ஸ்டாகிராமில் வந்தவங்கன்னா திறமை இல்லாமல் வந்தவங்களும் அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு வந்து என்னென்னா, என்ன மாதிரி டாக்டர் ஏங்கண்ணே, இந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு படித்த நபரை, சொசைட்டியில் நேர்மையாக இருக்கிற ஆள், வீடு பேஷண்ட்ஸு எல்லாம் எங்களுக்கு அப்படி தான் தோணும். இந்த மாதிரி ஒரு நபரை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா எல்லாம் அடையாளம் காமிச்சு கொடுத்துருக்கு. அதனால் என்ன தப்பு இருக்குது?